ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் ரெசிப்பியில் ஒரு வெரைட்டி பார்க்கலாம். அருமையான டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு டைப் பண்ணுங்கள். என்னோட பதில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் மட்டனில் இது போல் வேறு ஏதாவது வெரைட்டி நீங்கள் செஞ்சுருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். மட்டன் ரெசிபி பொறுத்த வரைக்கும் தனியாக நம்ம சுத்தப்படுத்தி குக்கரில் மசாலாலாம் சேர்த்து 5-6 விசில் விட்டு நம்ம வேக வச்சுருவோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மட்டன் மசாலாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நம்ம அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம செய்முறையை பார்த்துடலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான், நமக்கு எந்த மாதிரி குக்கிங் ஆயில் இருந்தாலும் ஓகே தான். எண்ணெய் சூடானதும் 4 லவங்கப்பூ, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக சாப்படி அதை சேர்த்துட்டு ஒரு எனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் கண்ணாடி நேரம் வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே தீ இருக்கட்டும். அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு அரோமா கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்க வந்தாச்சு. இப்போ மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூனில் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த அளவுக்கு தான் நம்ம மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், பச்சை வாசனை போகட்டும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டாலே நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, முன்னமே நம்ம 1 கிலோ மட்டனை மசாலாலாம் சேர்த்து 5 விசில் 6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதோட அந்த கலவையை அப்படியே நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த பொருளோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைட் கிரேவியில் நமக்கு மட்டன் குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இது பத்தாதுங்க. இதில் நம்ம ஸ்பெஷல் மசாலா தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக அந்த ஸ்பெஷல் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுவோம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் தான். இது தனியாக நம்ம வீட்லேயே அரைச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அவ்வளோவா காரம் தராது. அதே சமயத்தில் நல்ல ஒரு கெட்டியான தன்மையும் கிரேவி நல்லா உபரியாக நமக்கு கிடைக்கிறதுக்கும் வழிவகுக்கும். அதனால் ஒரு 4-5 டீஸ்பூன் மிளகாத்தூளும் அதுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் போல் நான் உப்பும் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2 கொதி விட்டதுக்கப்புறமா கசூரி மேட்டி கொஞ்சமும், மல்லித்தலை நல்லா சாப் பண்ணி அதையும் ஒரு கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா 2ம் சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா நம்ம கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா வெந்த கறி தான். இந்த மசாலாலாம் சேர்க்கறதுக்காக தான் நம்ம மறுபடியும் இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துருக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா வேக விட்டால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைட் கிரேவியில் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு அரோமா நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு அருமையான மட்டன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டு செஞ்சுருக்கிறது தான். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட்டை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு நம்ம வதக்கி ஆட்டி குழம்பு வச்சு எப்படி நம்ம குழம்போட தடிமனை அதிகமாக படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த தூள் மட்டுமே வச்சு நம்ம இந்த கிரேவியை நல்லா கெட்டித்தன்மைக்கு கெட்டியான கிரேவியாக நம்ம கொடுத்துருக்கோம்.
டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குது. மட்டன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பூ மாதிரி நல்லா வேக வச்ச இந்த மட்டனை எல்லா வயசில் இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்கன்னா 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுங்க. அதுக்கும் கீழே குட்டி குழந்தைங்களா இருந்தால் பார்த்து கவனமாக நல்லா வேக வச்சு இன்னும் மசிச்சு கொடுங்க. என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேனல் பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.